தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நாம கூட ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோம், ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க வாசிங்க பார்க்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், எல்லாரும் சொல்லுங்க உலக வழக்கம், சொல்லுங்க உலக வழக்கம், சொல்லுங்க உலக வழக்கம், சத்தமா சொல்லுங்க. ஆமா, உலகத்துக்கு ஒரு வழக்கம் இருக்குது, இதானங்க உலக வழக்கம். அந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும், ரெண்டாவது சொல்றாரு இவ்வுலகத்தினுடைய ஆகாயத்து அதிகார பிரபுவனுடைய ஆவிக்கேற்றபடியாகவும். இந்த ஆகாயத்து அதிகார பிரபுன்னு ஒரு டீட்டெயிலாக சொல்றல, பிசாசனுடைய ஆவிக்கேற்றபடியாகவும். அப்போ உலக வழக்கத்தின்படியாக, பிசாசனுடைய ஆவிக்கேற்றபடியாக. அடுத்தது சொல்றாரு அடுத்த வசனத்துல, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனதும் விரும்பினவைகளை செய்தோம். மூணாவது பாருங்க, நம்முடைய மாம்சமும் மனசும் எதை விரும்புச்சோ அதை செஞ்சோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற புறஜாதியார் அல்லது ஆண்டவரை அறியாத மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, 3 காரியங்களுக்கு சொல்றாங்க. ஒன்று உலக வழக்கம், ரெண்டாவது பிசாசினுடைய ஆவிக்கேற்றபடி வாழ்றாங்க, மூணாவது அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ, அவங்க எதில் சந்தோஷப்படுறாங்களோ, அவங்க மாம்சமும் மனதும் விரும்பினதை அவங்க செய்கிறாங்க. இது 3. நாலாவதா இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா, சிலர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் போனீங்கன்னா, முன்னோர்களுடைய பாரம்பரியம், நல்லா கவனிங்க, முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி வாழ்வாங்க சிலர். இப்படி 4 விதமாக இந்த உலகத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்கிறாங்க. இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல். கவனிக்கணும், அவங்களுக்கு இது நல்லதா கெட்டதா, தேவனுக்கு பிரியமானதா பிரியமில்லையா, என் வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா கொண்டு வராதா, என் சந்ததிகளுக்கு இது ஆசீர்வாதத்தை கொடுக்குமா கொடுக்காதா, அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க வாழ்க்கை முறை என்பது இந்த 4 மையமாக வைத்து தான் இருக்கிறது. ஒன்று உலக வழக்கம், ஊரில் என்ன எல்லாம் 4 பேருக்கு என்னவோ அதானங்க நமக்கு ஊரோட ஒத்துவாழ். நமக்கு ஊரோட ஒத்துவாழ் இல்லை, ஊர்ல இருந்து ஒத்திவாழ். ஊர்ல இதாங்க பழக்கம், எங்க ஊர் பழக்கங்க இது. ஊர் பழக்கம் தப்பு. சில நேரத்தில், எல்லா நேரத்திலையும் ஊர் பழக்கம் சரியா இருக்காது. முன்னோருடைய பாரம்பரியங்கள் எல்லா நேரத்திலையும் சரியா இருக்காது. சில நேரங்களில் அது தப்பா இருக்கக்கூடும். நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்புகிறது எல்லாம் சரியாயிடாது. சரியா? ஒரு காலத்தில் பாருங்க, இப்போ சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு காலத்தில் குடும்பம் என்கிற கட்டமைப்பெல்லாம் இருந்தது. இப்போ குடும்பம்லாம் தேவையில்லை. இப்போ என்ன தேவையில்லை? குடும்பங்கள் தேவையில்லை. அந்த அமைப்புக்குள்ள வந்துட்டோம் நம்ம. இதுதான் சிறந்த முறைன்னு சொல்றாங்க. இப்ப குடும்பங்கள்லாம் தேவையில்லை. மக்கள் என்ன பண்ணலாம்? லிவிங் டுகெதர், கொஞ்ச நாள் இணைஞ்சு வாழலாம், அப்புறம் தேவைப்பட்டா குழந்தை பெற்றுக்கலாம், தேவைப்படலைன்னா பெற்றுக்க வேண்டாம், அப்புறம் கொஞ்ச நாள் பிடிக்கலன்னா அப்புறம் பிரிஞ்சு போயிடலாம். நல்லா இருக்குதுன்றாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க வாழ்க்கை முறை. இதுக்கு எல்லாரும் அடாப்ட் ஆகுறாங்க. இந்தியாவிலாம் இப்போ ரொம்ப வேகமாக இந்த கல்ச்சருக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கை முறைக்கு. அப்புறம் இப்போ ரொம்ப தீவிரமாக வருது டிங்க் வந்திருக்குது. டிங்க்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? பரவாயில்ல. டூயல் இன்கம், நோ கிட்ஸ். 2 பேர் சம்பாதிக்கணும், குழந்தைய பெற்றுக்கூடாது. காலமெல்லாம் ஒன்றா வாழ்ந்து 2 பேரும் சம்பாதிச்சு 2 பேரும் செலவு பண்ணி 2 பேரும் செத்துடலாம். அவ்வளோதான். பிள்ளைங்கள்லாம் எதுக்கு? பிள்ளைகள்லாம் அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டி சார், அதனால் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போய் சிக்கி கொள்ளக்கூடாது சார். இப்படியெல்லாம் கலாச்சாரம் வந்துடுச்சு. இது உலக வழக்கம். அப்போ இந்த மாதிரி உலகம் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கும். அதெல்லாம் அடாப்ட் பண்ணி அதுக்கு பின்னாடியே போகிற வாழ்க்கை முறை தான் சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. அது சரியில்லை. வேதம் வேற ஒன்று சொல்லுது.
வேதம் வேற ஒன்றை போதிக்குது. சரியான வாழ்க்கை முறை எதுன்னு இந்த பரிசுத்த வேதம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறது. அதில் வாழ்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். மாம்சமும் மனதும் விரும்பினதின்படி வாழக்கூடாது, இந்த உலக வழக்கத்தின்படி வாழக்கூடாது, முன்னோருடைய பாரம்பரியத்தின்படி வாழக்கூடாது. இந்த பிசாசினுடைய ஆவி, அந்த ஆவி ரொம்ப கேவலமாக நடத்துது, அந்த மாதிரி வாழக்கூடாது. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை முறையிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய. அதுக்கு தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிச்சிங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ரட்சித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இந்த இப்படி ஒரு உலகம் இருக்குது, ரொம்ப கெட்டு போயிட்டே இருக்குது, ரொம்ப கேவலமான காரியங்கள் எல்லாம் சரி என்பது போல அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டு நீங்கள் வெளியே வரணும். அப்போ சில நேரங்களில் நம்ம குடும்பங்கள்லேயே யாராவது அப்படி இருந்தாங்கன்னா கூட, உலக ரட்சிக்கப்படாமல் உலகத்தாராக இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கூட நம்ம சொல்லணும். அவங்கள விட்டு பிரிஞ்சிட தேவையில்லை, அவங்களுக்கு சொல்லலை இது தப்பு தான், இந்த வழிமுறைகள் தப்புங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அடிப்பாங்களே, நம்மளை சண்டை வருமே, என்ன பண்ணுறது, உபத்திரவத்தை தாங்கி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. கவனிங்க, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ வாங்க மறுபடியும் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய ஆலயம். 3 காரியத்தை சொல்றாங்க திரும்ப திரும்ப 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை வலியுறுத்துறார் பாருங்க. நீங்க 16வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்களேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நல்லா கவனிக்கணும், தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் நம் நடுவிலே உலாவுகிறார். நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்கள். சொல்லுங்க, நான் அவருடைய ஜனம். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருடைய ஜனம். அது சொல்லுது வசனம், நீங்கள் என் ஜனங்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். அதாவது ரொம்ப அழகா, நீங்கள் அவருடைய ஜனங்கள், நீங்கள் அவருடைய ஆலயம். அடுத்து 18ல் சொல்லுது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் என் பிள்ளைகள். அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்ட விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஆலயம். ஆகவே தேவன் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். ஆகவே அவர்களை விட்டு பிரிந்து போய், 17வது வசனம் பாருங்க, அவர்களை விட்டு பிரிந்து போய், படிக்க பார்க்கலாம். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்க. அப்படின்னா இங்க தான் அந்த செப்பரேஷனை காட்டுறாரு. அவங்க வாழ்க்கை முறையிலிருந்து உன்னை விலகிக்க. சித்தப்பா சொன்னாரு, மாமா சொன்னாரு, அக்கா சொன்னாங்க, ஆயா சொன்னாங்கன்னு வாழ்க்கையை என்ன பண்ணாத, கெடுத்துக்காத. வாழ்க்கை கெட்டு போயிடும், வாழ்க்கையில வேண்டாத காரியங்கள் வந்துடும். அப்ப தேவனுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளுக்கு முதல்ல இருதயத்தை தர, இருதயத்தை திறக்கும் போது கவனிங்க, இந்த புறஜாதிகளோடு ஐக்கியமா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இவங்களை பிரியப்படுத்துறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாயிடும். இவங்க போற பாதையில போய் போய் தேவனுடைய வசனம் உள்ள உங்களுக்கு போகாதபடி இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கும். அதனால சொல்றார், முதல்ல அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணு, கட் பண்ணுன்றாரு. அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அவங்க பாருங்களேன், நீங்க பாருங்க, எப்பவுமே நம்ம இது இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பெரும்பாலும் பண்டிகைகளில் நமக்காக பண்டிகை கொண்டாடுறதே இல்லை, அடுத்தவங்களுக்காக தான் பண்டிகை கொண்டாடுவோம். தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து வீட்டில் பிரியாணி கேட்பாங்களேன்றதுக்காக பிரியாணி செய்வோம். நாங்கள் கிறிஸ்மஸ் பிரியாணி இல்லையா, ஐயோ அவன் கேட்டுருவானேன்றதுக்காக பிரியாணி செய்வோம். காசு இல்லைனா கூட கடன் வாங்கி செய்கிறோம் பாருங்க. தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து வீட்டில் பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம், பொங்கல் செய்வோம். ஏன்னா அவங்க நம்ம பிள்ளைங்க அங்கே போய் நிற்பானே, அவன் செஞ்சுட்டான்றதுக்காக நாம் செய்வோம். இது ஒரு கேட்டகரி இருக்குது. சரியா? நாம் நிறைய நேரத்தில் அடுத்தவங்களை பார்த்து தான் வாழ பழகியிருக்கோம்.
அடுத்தவங்களை பார்த்து பார்த்து தான் செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய காரியங்களில். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறது பெரிய விஷயங்களில் கூட நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் உடுத்துறது, நீங்கள் வாழ்கிறது, நீங்கள் பேசுறது, இது எல்லாம் எங்கேயோ பார்த்த கேட்ட காரியங்களுடைய தாக்கம். ஆமாவா இல்லையா? பாருங்க, இந்த சமூகம் உங்களுக்குள்ள எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் கிடையாது. நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து உங்களோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே இங்க இருந்து ஏதோ ஒன்றினுடைய தாக்கத்தின் வெளிப்பாடு தான் என்பதை நீங்க மறந்து விடாதிருங்கள். அப்ப நீங்க இந்த சமூகத்தினால் உந்தப்படுகிறீர்கள். இந்த சமூகம் உங்களை சில காரியங்களை செய்யும்படி ஏவிக்கொண்டிருக்கிறது. அந்த காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்க. அதனால தான் பவுல் இங்க எழுதுறாரு. எங்க கொலோசையருக்கு வாங்க பார்க்கலாம். சாரி, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. எபேசியர் 4:17 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எபேசியர், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், நல்லா கவனிங்க, சொல்றாரு கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது. கவனிங்க, ரொம்ப எச்சரிப்பா சொல்றாரு பவுல். எச்சரிப்பா சொல்றார், நான் உங்களை எச்சரிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இப்ப ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இந்த நிலை ரொம்ப உயர்வானது அப்படின்லாம் பேசுறாரு. உங்களை உன்னதங்களை வச்சிருக்கிறாரெல்லாம் பேசிட்டு இப்ப சொல்ற, நான் உங்களை எச்சரிக்கிறேன். எதுக்கு எச்சரிக்கிறேன்? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. மற்ற புறஜாதிகள் நடக்கிறாங்களே, அவங்களுடைய வீணான சிந்தையில நடக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி நீ நடக்காத. உன் லைஃப்ல அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு யாரோ ஒருத்தர் பண்றதை வச்சுட்டு உன் வாழ்க்கையை நீ பண்ணணும்னு நினைக்காத. நடவாமலும் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவங்க புத்தி ரொம்ப கெட்டு போச்சு. அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. நல்லா கவனிங்க, 3 காரியத்தை சொல்றாரு. இந்த புறஜாதிகள் யாரு? முதல்ல அறியாமை உள்ளவர்கள். எப்படிப்பட்டவங்க? எப்படிப்பட்டவங்க? அறியாமை உள்ளவர்கள். ரெண்டாவது, அவங்க புத்தி எல்லாம் அந்தகாரப்பட்டிருக்கிறது. மூணாவது சொல்றாரு, அவங்க இருதயம் கடினம் உள்ளது. புத்தியில டார்க்னஸ், புத்தியில டார்க்னஸ், அதுக்கப்புறம் அறிவுல இக்னோரன்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால, இந்த 3 அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய ஜீவனுக்கு அவங்க தூரமா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் ஜீவனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால அவங்க லைஃப் ஸ்டைலை நீ ஃபாலோ பண்ணாதன்றாரு. தேவனுடைய ஜீவனுக்கு அவர்கள் அந்நியராக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை வேற, அவங்க வாழ்க்கை வேற. அவங்க தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அந்நியர், தேவனுடைய நன்மைகளுக்கு அந்நியர். அவங்க அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய், அவங்க பாருங்க, உணர்வில்லாத அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுங்க, அவங்களுக்கு உணர்வே வராது. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, சகலவிதமான அசுத்தங்கள். அவங்களுக்கு எவ்வளவு தப்பு பண்ணாலும் அது அவங்களுக்கு தப்பா தெரியாது. இதெல்லாம் ஒரு தப்பாங்க. இதுதாங்க லைஃப், இதாங்க வாழ்க்கை. இது வாழ்றதுக்கு தாங்க வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கே, என்ஜாய் பண்றதுக்கு தான் மச்சி வாழ்க்கை. வேற எதுக்கு மச்சி? ஒரே என்ஜாய் பண்ணணும் அப்படின்றான் இல்லையா? அதுக்கு தான் வாழ்க்கை அப்படின்றது அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு. நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இந்த மாதிரி யாரும் நீங்கள் பார்த்து பேசுறதெல்லாம் கேட்டதே இல்லையா? இப்போ நீங்கள் ரொம்ப நல்ல ஏரியாவில் இருக்கிறீங்க போலுது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்ன அம்மாமே, என்னடா அப்போல்லாமா அப்படின்றான், போலாண்டா அப்படின்றான். அவன் என்ன நினைக்கிறான்னா, வாழ்க்கைனாலே வாழ்கிறதுக்கு தான் நினைக்கிறான். நாங்கள் அந்த மாதிரி இருந்ததுனால நமக்கு அதெல்லாம் தெரியுது. பாவம், நீங்கள் வேறு லெவலில் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், சரியா? அப்போ சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளலை. உங்களுக்கு ஆண்டவர் இதை சொல்லிக் கொடுக்கல, ஆண்டவர் வேற ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க,
வாழ உங்களை என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கன்றாரு. கவனிங்க, அப்போ ஏன் புறஜாதிகளை விட்டு பிரிஞ்சு வாழ சொல்றாரு? ஆபிரகாம உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜாதி ஜனம் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு வான்னு ஏன் சொன்னார்னா, அங்கே இருந்தால் அது ஆசீர்வாதத்துக்கு தடைன்றதை ஆண்டவர் சொல்கிறார். நான் கடன்னு ஒரு 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன், வேகமாக சொல்லிடுறேன் பாருங்கள். லைஃப்பில் நாம் குடியிருக்கிற, நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும், வேலை செய்கிற இடங்களாகட்டும், இவங்களை விட்டெல்லாம் நாம் அப்படியே பிரிஞ்சு போயிட முடியாது. ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைலை நாம் பின்பற்றாமல் இருக்க முடியும். கவனிங்க, அவங்க நடுவில் தான் இருக்கிறோம். எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போனால் நம்ம உலகத்தை விட்டு செத்து தான் போனோம். அப்படி போக முடியாது. ஆனால் அதுக்காக அவங்களோட வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதை செய்ய சொல்லி யாராவது உங்களை நிர்பந்திப்பார்களா? என்னை இது வரைக்கும் யாரும் நிர்பந்திச்சதில்லை. சோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், நானாக போய் மாட்டினது தான் உண்டு. என்னை எதை சொல்லி யாரும் என்ன நிர்பந்திச்சது கிடையாது, நிர்பந்திக்கவும் விட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், அதனால் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கேற்ற விதமாக வாழ்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய சமூகம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள் உங்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெறாதபடிக்கு அவைகள் ஒரு தடைக்கற்களாய் மாறிவிடாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். பிரைஸ் காட், ஆமென். சரி, 3 எக்ஸாம்பிள் கடகரன்னு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்பர் 1, ஆபிரகாம். பாருங்க, ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார், விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். கர்த்தர் அவரை அழைச்சாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆண்டவர் அவரை நடத்திக்கிட்டு இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதாவது நமக்கு இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வர்றதுக்குள்ள 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த சாராளம்மா பார்க்குது, என்ன சொல்லுது தெரியுமா? இங்கே பாருங்க, அத்தான் எனக்கு தான் குழந்தையே பிறக்கல, அத்தான் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு. இந்த மாதிரி பேசுகிற ஆட்களை கேட்டுருக்கிறீங்களா? கடவுள் அடைச்சிட்டாரு. ஆமாம், கடவுள் ரொம்ப மோசமானவர். தேவன் யார் கர்ப்பத்தையும் அடைக்க மாட்டார். கடவுள் என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறேன் தான், அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினீங்கன்னா அவளுக்கு ஒரு குழந்தை பெற்று என் கையில் கொடுத்துட்டானா அவன் இந்த வீட்டு வாரிசு ஆயிடுவாத்தான் அப்படின்னு. இந்த மனுஷன் நல்ல மனுஷன்தான். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணுறது, நல்ல மனிதர்களுக்கும் சில சோதனைகள்லாம் வருது. உடனே அந்த அம்மாவை பார்த்து சரிம்மான்ட்டார். ஜெயராஜ் அண்ணன் யோசிக்கிறத பார்த்தா என்னவோ விவகாரமாக இருக்கும். நீங்கள் சரின்ட்டாரு. சரின்னு சொல்லி, இது ஏன் இப்படி ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்தது கவனிங்க. அந்த ஊரில் அவங்க குடியிருக்கிற அந்த தேசத்தில் திருமணம் ஆகி இன்னைக்கு மருத்துவ வசதிகள்லாம் இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கலைன்னா அது ஆணோட பிரச்சனையா பெண்ணோட பிரச்சனையாலாம் நம்ம போய் என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கணவனோ மனைவியோ சேர்ந்து எடுத்துட்டாங்கன்னா சரியாக போயிடும். ஆனால் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கலைனாலே அது யாருடைய தவறாக கருதப்பட்டதுன்னா பெண்ணுடைய தவறாக கருதப்பட்டது. ஆகவே அவங்க குடியிருந்த அந்த கானானியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்னா, திருமணமாகி 5 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷம், 5 வருஷம் குழந்தை இல்லைனாலே அவங்க இன்னொரு திருமணம் பண்ணிடுவாங்க. 5 ஆண்டுகள் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. 10 வருஷம் இல்லைன்னா கட்டாயம் பண்ணுவாங்க. இது அந்த ஊர் வழக்கம், கானானியர்களுடைய வழக்கம் இது. இந்த வழக்கத்தை இப்போ இந்த அக்கா என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு வந்து வாழ்க்கைக்குள்ளே புகுத்துது. எனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல, எனக்கு குழந்தை பிறக்காது, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. பார்த்தீங்களா? எந்த ஊரில் நம்ம ஊரில் கூட அப்படி ஒரு பழக்கம்லாம் இருந்தது, தெரியும்ல உங்களுக்கு? ஆமாம், கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுனா அக்காவுக்கு பதில் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் ஆம்பளை பிள்ளைக்காக தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் நம்ம ஊர்லேயே பழக்கம் இருந்தது. நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி நல்லவங்களாம் இருந்துருக்குறாங்க. நிறைய சாதனையாளர்கள்லாம், பெரிய பெரிய சாதனை படைச்சவங்களாம் இருக்கிறாங்க, ஜம்பவான்கள். சரி, இப்போ அந்த ஊரில் குடி இருந்ததுனால அந்த ஊர் புத்தி சாராள் அக்காக்குள்ளே வந்துருச்சு. சாராள் அக்காக்குள்ளே அந்த புத்தி வந்ததுனால இந்த குடும்பத்தில்
தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அது குழந்தை பிறந்து அவன் வளர்ந்து அதுக்கு பிறகு இஸ்மவேல் என்னும் சந்ததிக்கும் இஸ்ரவேல் என்னும் சந்ததிக்கும் காலாகாலமாக ஒரு பெரிய பகையே உருவாவதற்கு இது காரணமாக இருந்தது. ஒரு ஊரில் இருக்கிற ஒரு விஷயத்தை வாழ்க்கைக்குள்ள இவங்க தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, வாக்குத்தத்தம் பெற்ற கர்த்தருடைய சந்ததி, அந்த வாக்குத்தத்தம் பெற்ற தேவனுடைய வழிகாட்டுதலின்படி ஆலோசனையின்படி வாழ வேண்டிய இவங்க ஊரோட பழக்கத்தை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்ததுனால வாழ்க்கை என்றைக்கும் போராட்டம் நிறைந்ததா இருந்தது. ஒன்று பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், எங்கள் ஊரில் இதை செய்கிறாங்க பிரதர், எங்கள் அக்கம் பக்கத்தில் இதை கேட்பாங்க பிரதர், எங்கள் சொந்தக்காரங்களாம் கேட்பாங்க பிரதர். போ செஞ்சுக்கோ, நீ ஊரில் என்ன சொல்கிறாங்களோ செய், வர்றதை அனுபவி. ஊர் பழக்கங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. தேவன் நீ ரட்சிக்கப்பட்டுட்டனா பைபிள் என்ன சொல்லுதோ அதை செய், பைபிளில் சொல்லாததெல்லாம் செய்யாத. இல்லையா பைபிளை வச்சுட்டு போயேன் எங்கே. இப்போ என்ன, இப்போ யார் உன்னை இயேசு கிறிஸ்துக்கு என்ன நஷ்டம்? அவர் என்ன இப்போ ஐயோ போதப்பான்னு கெஞ்சிறாரா? அது கெஞ்சிட்டார் சிலுவையிலேயே. வா, வந்தா ரட்சிக்கப்படு, பரலோகத்தின் பொக்கிஷங்கள் உனக்காக திறந்திருக்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் கூப்பிடுறாரு. சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், இல்லைன்னா நஷ்டம் நமக்கு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, குளத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டு தெரியாதா? இதெல்லாம் கூட தெரியாம இருக்கீங்க. இதெல்லாம் நான் இதுல சொல்ல முடியுமா? குளத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒருத்தன் போயிட்டானா, அதுக்கு யாருக்கு நஷ்டம்? நஷ்டம் அவனுக்கு தான். ஒரே நாரிக்கிட்டு கிடக்கும். அப்பா குளத்துக்கிட்ட கோச்சிக்க கூடாது. தேவன், தேவன்னா தேவன் அவர். அவர் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ்றதுக்கு நம்மள ஒப்பு கொடுத்துடணும். ஆமென். ரெண்டாவது இவர் லோத்து. அந்த லோத்தோட வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ள தேவன். இந்த லோத்து சோதோம் குமாரா என்கிறதான பட்டணத்துக்காக பாருங்க, லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. நாம குடியிருக்கிற இடங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் ரொம்ப முக்கியமானது. சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, வாழ்க்கையின் வசதிகளை பார்க்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பார்க்கிறது இல்லை. லோத்தினுடைய பார்வை முழுக்க முழுக்க என்னவா இருந்ததுன்னா, இந்த சோதோம் கொமாரா பட்டணமானது என்னுடைய பிசினஸுக்கு ஏற்ற ஒரு நல்ல சிட்டி, என்னுடைய வேலை வாய்ப்புகளுக்கான நல்ல சிட்டி, என்னுடைய ஆடு மாடுகளுக்கெல்லாம் என்னுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மேய்ச்சல் நிறைந்த ஒரு இடமா இருக்கிறது. அந்த இடத்தை குறித்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது அது ஒரு ஏதேனை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. ஆகவே பிசினஸுக்கு ரொம்ப நல்லது, வசதி வாய்ப்புகளுக்கு, என்னுடைய ஆஸ்தியை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஷிஃப்ட் ஆகி அந்த இடத்துக்கு போறாரு. ஓகே, நல்லதுதான். ஆனா எது கவனிக்கப்பட வேண்டியதுன்னா, அங்க இருக்கிற மக்கள் நல்லவங்களா, என் பிள்ளைங்களை அங்க வளர்த்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் அங்க கிடைக்குமா, ஒரு ஆவிக்குரிய நிலையில என் பிள்ளைகள் வளருவார்களா, கர்த்தருக்கேற்ற பயம் அங்க இருக்குமா, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற மக்கள் அங்க இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்கல. இதையெல்லாம் பார்க்காம இவர் அங்க குடி போனாரு. அதனுடைய விளைவு என்ன? இவர் கடவுளுக்கு பயப்படுறவர் தான். ஐயா நல்லா கவனிங்க, அப்பா கடவுளுக்கு பயப்படுறவர் தான். ஆனால் சுற்றி இருக்கிற சொசைட்டி கடவுளுக்கு பயப்படாத சொசைட்டி. கடவுளுக்கு பயப்படாத மக்கள் அங்கே இருக்கிறாங்க. பிள்ளைங்க வளர்றாங்க. பிள்ளைங்களுக்கு எப்போவுமே கவனிங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா என் பிள்ளைங்க என் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்கன்னு? கிடையாது, கிடையாது. இந்த சமூகம் அவர்களுக்குள்ள நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே அந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிபமானார்கள். நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். தெரியலனா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் போய் படிச்சிங்க. என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொன்னபோது ஆண்டவர் கிருபையா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து விடுறாரு. வெளியே கொண்டு வந்து விடும்போது கூட அந்த அக்கா யாரு, இந்த மிஸ்ஸஸ் லோத்து இருக்காங்களே, லோத்துவோட மனைவி, கிட்டத்தட்ட இந்த பிள்ளைங்க கெட்டதுக்கு அந்த அக்கா ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அக்கா ஆஸ்தி எல்லாம் போச்சு, சேர்த்து வச்சிருந்த நகல புத்தி பாரு, பூமிக்குரிய வேலையே இருக்குது. சகோதரிகள், அம்மாமார்கள், கொஞ்சம் ஆவிக்குரிய அம்மாவா நடந்துக்கங்க. பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க. எப்பயாவது வாயை பிளந்துகிட்டு இருக்காத. ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடு. பணமேன்னு இருக்காத. பணம் எல்லாம் வரும் போகும், வரட்டும் போட்டோம்.
இந்த அக்கா செத்து போச்சு, உப்பு தூணாயிருச்சு. போனாங்க. அதுக்கு பிறகு லோத்துவுக்கு ஆண்டவர் சொன்னார் மலைக்கு போனாரு. அவர் ஐயோ மலைக்கோ, எங்களால் போக முடியாது ஆண்டவர், நான் என்னால் முடியாது. சரி வேற எங்கே போடா, அங்கேயும் போக முடியாது. அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் அவராக ஒரு இடத்த தெரிஞ்சுக்கிட்டார். வாழ்க்கையில் எப்பவுமே நான் நினச்சது தான் நடக்கணும். ரொம்ப சுயம், எல்லாம் சுயமாக முடிவு. ஆண்டோடைய ஆலோசனை கேட்கறதில்ல, ஆண்டோடைய வழியில் நடத்துறதுக்கு செவி கொடுக்கறதில்ல. நான் கெட்டு குட்டி செவராக போன்னு விட்டுறாரு ஆண்டவர். போய் தொலை. என்ன ஆச்சு தெரியல அண்ணா? என்னண்ணா பைபிள் படிச்சிருக்கீங்களண்ணா? என்னென்னாச்சு? சோத்திரம். 2 பிள்ளைங்களும் சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறிட்டாங்க. கெட்டு குட்டி செவராகி நாசமாக போய் அந்த அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைகளும் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறி போனார்கள். ஆபிரகாமோட இருந்திருந்த ஆசீர்வாதத்தின் சந்ததியாக கூடவே இருந்திருப்பாங்க. சபிக்கப்பட்ட சந்ததியாக போயிடுச்சு. பாவம். காரணம் சமூகம், அவர்கள் வாழ்ந்த மக்களினம், அவங்க செஞ்ச செயல்லாம் அந்த ஊர் பழக்கம், அந்த ஊரில் இருக்கிற பிராக்டிஸ். இந்த லோத்தினுடைய பெண் பிள்ளைகள் செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் அப்படி தவறாக நடந்து கொண்டார்கள்? ஏன்னா அந்த ஊரில் பழக்கம், அது ஊர் வழக்கம். அந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் கற்றுக்க கூடாது. கெட்டு போனா. கடைசியா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:6. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. கவனிங்க, அவங்க இச்சித்தது போல நாமும் இச்சியாதபடிக்கு நமக்கு திருஷ்டாந்தமா, நமக்கு எக்ஸாம்பிளா வச்சிருக்காரு ஆண்டவர். வாழ்க்கையில சில காரியங்களை இச்சிக்க கூடாதுன்றதுக்காக நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறாராம். கவனிங்க, இவங்க எப்படி ஒரு இச்சை உள்ளவர்களா மாறினாங்க. என்னாகமம், வாங்க என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். நல்லா கவனிச்சிங்களா? அவர்களுக்குள்ளே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது. நல்லா கவனிக்கணும். சில ஆட்கள் இதை கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்க. எதை கவனிக்க மாட்டாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க இச்சை உள்ளவர்களாகி அழுதாங்கன்னு பார்க்குறோம். அது என்ன, எதுக்காக அழுதாங்கன்னா, கறி வேணும்னு அழுதாங்களாம். எங்க இது என்னங்க பெரிய தப்பா? கறி வேணும்னு அழுதது தப்பா? கறி வேணும்னு அழுதது தப்பே இல்லை. ஆனா எது தப்புன்னு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஓன்னு அழுவுறானா. இதெல்லாம் எடுத்துட்டு வந்து, கடாயெல்லாம் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கின்னு அழுவுறானா. எகிப்திலே நாங்கள் சாப்பிட்ட வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் கொம்மட்டி காய்களையும் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் கீரைகளையும் நினைச்சு எங்களுடைய உள்ளங்கள் வாடி போகிறது. இங்கே இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமே ஒரே அழுவுறானா. இச்சை உள்ளவரானா. வெறும் சாம்பார் ரசம் தானா அழுவுறானா. இச்சை உள்ளவர்களானார்கள். கவனிங்க, இப்போ இவனுங்க கேட்டது உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா கறி கொடுத்துட்டார். எல்லாருக்கும் காடை டிக்கா, காடை 65, காடை பெப்பர் காடை, அது இது கடாய் காடை, எல்லா காடையும் வந்துருச்சு. காடையை கொடுத்துட்டாரு. காடையோட வாடை போகிறதுக்குள்ளே செத்துட்டான் அவ்வளோ பேரும். இப்போ விஷயத்துக்கு வரேன். இவனுங்களுக்குள்ள இந்த இச்சை எப்படி வந்தது அப்படின்னா, அதுக்கு தான் இப்போ இந்த 14வது வசனத்தில் எப்படி இருக்குது பாருங்க. பின்பு அவர்களுக்குள்ளே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களான. இதுதான் சில பேருக்கு புரியாது. என்னது, எகிப்துல இருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தானே கூட்டு வந்தாரு, அவங்க தானே வந்தாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் மக்களை அவங்கள தானே கூட்டு வந்தாரு. இது என்ன பல ஜாதியான மக்கள்னு இங்க போட்டிருக்க அப்படின்னா சில ஆட்களுக்கு தெரியாது. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று போகும்போது
எப்படி சிறைச்சாலை கதவு திறந்தா இருக்கிற எல்லா திருடனும் ஓடிடுவானோ, அந்த மாதிரி எகிப்துல ஒரு தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்து இஸ்ரவேலர் எல்லாம் கிளம்பும் போது இதாண்டா டைம்னு நினைச்சு நிறைய புறஜாதியாரும் கிளம்புனாங்க. வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க வாசிங்க. யாத்திராகமம் 12:38 வாசிங்க பார்க்கலாம். அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. நல்லா கவனிக்கிறீங்களா? அங்க எகிப்துல அடிமையா இருந்த பல ஜாதியான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று போகும்போது போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்லா கவனிக்கணும். இப்ப ஏற்கனவே இவங்க எகிப்துல வாழ்ந்தாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களோட பல ஜாதியான ஜனங்கள் டிராவல் பண்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவங்களுக்கு நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்க என் ஜனமா இருப்பீங்க, உங்களுக்கான வாழ்க்கை முறை இதுதான் சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பிரமாணங்களை எழுதி இதன்படிதான் நீ வாழணும், இந்த கட்டளைப்படி எல்லாம் நீ செய்யறதுக்கு சாவதானமா இரு, கவனமா இருன்னு ஆண்டவர் உங்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்றாரு. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.